ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம வந்துட்டு சீனி அடைங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கடற்கரை சைடு வந்து கல்யாண நேரத்தில் செஞ்சு சாப்பிடுவாங்களாம், சீருக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். ஒரு வித்தியாசமான ரெசிபி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இது வந்து முட்டை தேவை. அதாவது ஒரு அடைக்கு 20 முட்டை யூஸ் பண்ணுவாங்களாம், 10 முட்டை யூஸ் பண்ணுவாங்களாம். இதை முட்டை போட்டு சீனிலாம் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது என்னது? 50 பொட்டுக்கல்ல 50 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க. பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் 50 கிராம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறாங்க. அப்புறம் நெய் தேவை. நெய் 2 ஸ்பூன் வேணும். நெய் மட்டும்தான், அதாவது எண்ணெய் இல்லாமல் நெய் மட்டும். இது வந்து மில்க் மைட் பவுடர் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது மில்க் மைடு பால் பவுடர். இது வந்து ஒரு கரண்டி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அதாவது ஒரு அடைக்கு 20 முட்டை போட்டு செய்ய போகிறோம் நாங்கள். அதாவது ஒரு அடைக்கு 10 முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு மொத்தம் 6 அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அடைக்கு 20 முட்டையா அவங்க உடச்சி ஊற்றுறாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு அடைக்கு 10 முட்டை, அதாவது 20 முட்டை போட்டால் 2 தேங்காவை வந்து பால் புழிஞ்சு கெட்டியாக எடுத்துக்கோங்க. 10 முட்டை போட்டால் ஒரு தேங்காவை பால் புழிஞ்சு கெட்டியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ 6 அடை சுட போகிறோம். ஸோ 6 × 20னா 120 முட்டை வச்சுருக்கோம். அந்த 120 முட்டைக்கு 12 தேங்காவை எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு, அதாவது கெட்டி பாலை மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? பால் அளந்து உப்பு வந்து சேர்ப்போம். உப்பு வந்து தேவைக்கேற்ப சும்மா 2 டீஸ்பூன், அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு அடைக்கு. இது வந்து நம்ம ஒரு அடைக்கு ஜீனின்னு பார்த்தா 3/4 கிலோ போடணும். அதாவது ஒரு அடைக்கு நாங்கள் 20 முட்டை ஊற்றுறோம். ஸோ ஒரு அடைக்கு 3/4 கிலோ ஜீனி போடணும். நீங்கள் 10 முட்டை ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா அரை கிலோ போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை அடித்து வச்சுட்டு முட்டையை நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அதிலேயே வந்துட்டு இப்போ ஜீனியை வந்து போடுறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நாங்கள் 6 அடை சுட போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அடைக்கு 3/4 கிலோ அப்படின்னா 6 அடைக்கு கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், ஒரு அடைக்கு 20 முட்டை. இப்போ நான் முட்டை எல்லாத்தையும் போட்டு அதோட ஜீனியை சேர்த்து போடுறோம் நாங்கள். இப்போ அதோட வந்து இப்போ நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் போட்டுறோம். என்னென்ன மாவு போட்டிருக்கீங்க? டீ மாவு, பால் முந்திரி பருப்பு, நடக்கலை வாங்கினா பொட்டுக்கடலை. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பொட்டுக்கடையும் முந்திரி பருப்பையும் 50 கிராம் அரைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாவை போட்டிருக்கு. அதோட வந்து மில்க் மைடு வந்துட்டு ஒரு நல்லா இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி அளவு மில்க் மைடு மாவு போட்டிருக்கு. அதோட ஏலக்காய் வந்துட்டு 25 கிராம் ஏலக்காவை வந்து வாங்கி நுணுக்கி போட்டுக்கோங்க. அதாவது 5 பெரிய ஏலக்காவை எடுத்து நுணுக்கி அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது முட்டை, தேங்காய் பால், ஜீனி, பொட்டுக்கடலையும் முந்திரியும் அரைச்ச மாவு, ஏலக்காய் தூள். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து பீட் பண்ணிடுங்க. அதாவது நல்லா பீட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா அதில் எதுவும் நர இருந்தால் வந்துடும். அதுக்காகத்தான் ஃபில்ட்ரு பண்ணி எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் எடுத்துக்கிறது. இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் இங்கே பாருங்கள், அந்த மாவெல்லாம் கட்டியாவது மேலே வந்துடும். இது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லாத்துக்கும் வந்து நல்லா பீட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட ஃபில்டரை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு எதுக்கு மண் வைக்கிறீங்க? பிடிச்சிருக்குங்களா? இது எவ்வளோ நேரம் எரியணும்? சமந்தல்ல அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கட்டும்.
சரி சரி. இதில் நம்ம அடுப்பு நான் ஏற்கனவே தீ மூட்டை அந்த காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ நான் எதுக்கு இது அப்படின்னா மண்ணடுப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். எதுக்கு வந்து இந்த மணலை வந்து சுட வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நல்லா வந்து பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நமக்கு அந்த பனி அதாவது அந்த அடை வந்து அந்த சீனி பணியாரம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு மண்ணடுப்பில் வந்துட்டு மேலே மணல் போட்டு ஒரு தம்பட்டத்தில் வச்சுருக்காங்க. இது எரிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே மாவு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் அடிக்கு வந்து மாவு பிசைஞ்சு ஊற்றணும். அதாவது இங்கே பாருங்கள் வச்சுருந்த எல்லா நான் கலந்த மாவு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு அடைக்கு வந்துட்டு நான் 20 முட்டை போட்டு 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு 50 கிராம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி நான் ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு அடைக்கு வந்து ஒரு அடைக்கு வந்து இந்த ரோல் பேப்பர் வச்சுருக்காங்க. எதுக்குமா வைக்கிறீங்க? பிடிக்காமல் ஒட்டாமல் வைக்கிறதுக்காக சட்டிக்கல்ல வைக்கிறாங்க. சட்டியை வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒரு சட்டியில் ரோல் பேப்பர் வச்சு பாருங்கள். இது வந்துட்டு நெய் வந்து 2 ஸ்பூன் போடுறாங்க. இங்கே பாருங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த மாவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி காமிச்சேன்ல, அதை வந்து இங்கே பாருங்கள் அதோட வந்து ஊற்றுறாங்க. அந்த பேப்பர் போட்டு செய்யுங்க, அப்போ தான் பிடிக்காதான். அதுக்காக தான் பேப்பர் போட்டால் கடைசியில் வந்துடும், அப்படியே எடுத்து அழகாக வந்துடும் போல. ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து வச்சு காமிச்சேன். இதை கொண்டு போய் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள் அடுப்பில் வச்சுருக்காங்க. அடுப்பில் வச்சு மேலே வந்துட்டு ஒரு மூடி போட்டு மேலே கறியை வச்சுருக்காங்க. அது எதுக்குமா வைக்கிறீங்க? கீழே மேலே வெந்து வர பிடிக்காமல் வரதுக்காக வைக்கிறாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம் ஆகுமா? இது வந்து 1 மணி நேரம் ஆகுமா? கண்டிப்பாக இது வந்து 1 ஹவர் ஆகுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு இது செய்கிறவங்க வந்துட்டு சும்மா ஒரு அடைக்கு வந்து 10 முட்டை போட்டு யூஸ் பண்ணி ஒரு 10 முட்டை ஒரு தேங்காய் 1/2 கிலோ ஜீனி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் போதும். இது நாங்கள் வந்து நிறைய செய்கிறதுனால இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ போதும். இது 1 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது. ஜஸ்ட் செக் பண்ணுவோம், ஏன்னா அடிக்கடி செக் பண்ணிக்கணும். 1 மணி நேரம் நான் சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் ஆனால் மட்டும்தான் அது வேகும். பார்ப்போம். ஓகே, வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் நான் சொன்ன டைம் கணக்கு தான் கரெக்டு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். 1 மணி நேரம் ஆகும். ஆமாம், டோட்டலாக இது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகணும். வெந்துருச்சுன்னா இது மாதிரி கத்தியை விட்டு பார்த்தா அழகாக ஒட்டாமல் வரணும். ஓகே, நடுவில் இன்னும் கொஞ்சம் வேகலை. ஸோ இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுமாம்மா? 20 நிமிஷம், இன்னும் ஒரு அரை மணி நேரமே இருக்கான். ஸோ அரை மணி நேரம் கழிச்சு நம்ம திரும்ப பார்ப்போம். அரை மணி நேரம் கழிச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, நம்ம எடுத்தாச்சு. ஒரு தோசை கரண்டி எடுத்து நல்லா சைட்லலாம் இது மாதிரி இது கட் பண்ணிக்கோங்க. அதாவது எடுத்து விட்டுக்கோங்க, கட்டில் எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுக்குங்க, ஏன்னா அப்போ தான் கேக் நமக்கு முழுசாக வரும். ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பெரிய பாத்திரம், பெரிய கேக்கு கண்டு பெரிய பிளேட் எடுத்து வச்சு இதில் வந்து இந்த சில்வர் கோட்டட் பேப்பர் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அடை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அடைக்கு 20 முட்டை போட்டு 3/4 கிலோ ஜீனி போட்டு 100 கிராம் முந்திரியோட மாவு, அதே சமயம் பொட்டுக்கடலை மாவு போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். அளவு கரெக்டாக போட்டு செஞ்சால் உங்களுக்கு இதே மாதிரி கேக் கிடைக்கும். அதாவது சீனி அடை. பேசுகிறேன். அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு நமக்கு சூப்பரான சுவையான வாசனை மனமான சீனி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல கேக் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக, அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட கண்டிப்பாக எம்மியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து திருமண ஃபங்க்ஷனில் வந்துட்டு செய்வாங்களாம் இந்த ஊர் சைடு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிப்பியை. சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், வேகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் தான். பட் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அடைக்கு 10 முட்டை போட்டு நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இல்லை பெரிய சைஸில் வேணும் இது மாதிரி நீங்கள் மண்ணடுப்பில் வச்சு செஞ்சு பார்க்கலாம். கேஸ்லேயும் செஞ்சு பார்க்கலாம். கேஸில் வைக்கும்போது சிம்மில் வச்சு செய்யுங்க. நான்ஸ்டிக் சட்டிலையும் வச்சு செஞ்சு பாருங்கள், குக்கர்லேயும் செஞ்சு பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. சைடில் உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.
ஆறுனதுக்கப்புறம் அது மேலே உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பர் இல்லை, பேப்பர் வந்து ஒட்டுங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், நாங்கள் ரிமூவ் பண்ணோம். ஆறுனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு சூப்பரான சுவையான சீரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.